21 பழங்கள் பட்சணங்கள் செய்து நினைத்த தேவி சிவனை விட்டு விலகி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று சூரிய கதிர்களின் உக்கிரம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:21க்கு, சூரியாஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை. வளர்பிறை பிரதமை முடியும் நேரம் இன்று காலை 7:23க்கு. அதன் பிறகு த்விதியை ஆரம்பமாகும். நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 21ஆம் தேதி அதிகாலை 4:58க்கு முடிவடைந்து அஸ்வினி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:20 8:50 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:19 7:19 வரை. இரவு வேளையில் 9:19 10:19 வரை. ராகு கால நேரம் காலை 10:50 மதியம் 1:20 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:19 5:49 வரை. கூலிகன் காலை 8:50 10:20 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 4:57க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு தெளிவு, கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு பரிவு, துலாம் ராசிக்கு உழைப்பு, விருச்சக ராசிக்கு கவனம், தனுசு ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு பக்தி, கும்ப ராசிக்கு நலம், மீன ராசிக்கு உதவி. இன்றைய விசேஷம் சந்திராஸ்தமம், சந்திர தரிசனம் மற்றும் கரிநாள். தொடர்ந்து நம்ம விரதம் இருப்பதன் முறைகளும் அதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வழியிலே இன்றைய விரத நாள் கேதார கௌரி விரதம். இந்த விரதம் மேற்கொள்வதால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம். இந்த விரதத்தை வருஷந்தோறும் அனுஷ்டிப்பதால் தம்பதிகள் இடையே ஒற்றுமை, குதூகலம் நீடித்து நிலைக்கும். கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் சீக்கிரமே கணவருடன் இணைவார்கள். இதுபோல் அந்த ஜாதக கட்டத்தில் பெண்களுக்கு 7ஆம் வீடு, அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் வீட்டிலே தோஷங்கள் தரக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது, சனி, சூரியன் இப்படி இருந்தாங்கன்னா கூட இந்த விரதம் கட்டாயமாக நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் ஸ்தானத்தில் ராகு, கேது, சூரியன், செவ்வாய், சனி கிரகங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். எப்போது இந்த விரதம் இருக்க வேண்டும் என்றால், புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமி அன்று தொடங்கி ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச தீபாவளி அமாவாசை வரை 21 நாட்கள் விரதம் இருந்து முடிக்க வேண்டும். விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள்: சிவபெருமானை பூக்களால் அலங்கரித்து, பழங்கள் பட்சணங்கள் வைத்து, வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து, தீபம் காட்டி வழிபட வேண்டும். 21 நாட்கள் விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் இறுதி நாளன்று மட்டும் இதை மேற்கொள்ளலாம். 21 பழங்கள் பட்சணங்கள் செய்து, அதாவது 21 நாளும் நம்ம செய்யக்கூடிய அந்த அளவை அந்த ஒரு நாளில் 21 வகையான பழங்கள் பட்சணைகள் செய்து சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்து 21 பேருக்கு அமுதளித்து அவ்விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். கேதார கௌரி விரதம் தோன்றிய கதை: பிருகு முனிவர் பெரும் சிவபக்தர். சிவபெருமானை தவிர வேறு தெய்வத்தை வணங்க மாட்டார். ஒரு முறை சிவனை வழிபட கைலாய மலைக்கு சென்றவர். அங்கு சிவனும் பார்வதியும் தம்பதி சகிதமாக எழுந்தருளியிருந்தனர். சிவனை மட்டுமே துதிக்க வேண்டும் என்றது ஒரு வண்டாக அவர் உருமாறி சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வணங்கினார். இதை பார்த்த பார்வதி கோபமடைய தேவியின் உக்கிரம் தாழாமல் முனிவர் கால்களில் சக்தியை இழந்து தரையில் விழுந்தார். அவங்க ரொம்ப கோபப்பட்டு உக்கிரமான பார்வை பார்க்கவும் அந்த முனிவர், பிருங்கி முனிவர் சக்தியிலிருந்து தரையில் விழுந்திருக்காரு. தன்னுடைய பக்தருக்கு 3வது ஒரு கையில் ஒரு கோலும் கொடுத்து அருள் பாலித்தார் சிவபெருமானும். அவரை தன் தொண்டராக ஏற்று அருகிலேயே இருக்கும் பெரும் பேரினையும் கொடுத்தார். இதை பார்த்த தேவியின் கோபம் அதிகரிக்க, நான் வேறு சிவன் வேறு அல்ல என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த நினைத்த தேவி சிவனை விட்டு விலகி
கௌதப முனிவரின் குடிலைக்கு சென்று அங்கே அவர் வசித்து வந்தார். முனிவர் சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து பார்வதி விரதம் கடைபிடித்ததால் அவள் விரும்பியபடியே சிவன் தனது இடது பக்கத்தை பாதியாக தன் உடலிலே பாதி பகுதியை சக்தி தேவிக்கு சிவபெருமான் கொடுத்தார். அர்த்தநாரியாக இவர்கள் உருவெடுத்தார்கள். இருவரும் இணைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பார்வதி தேவி மேற்கொண்ட பெருமைமிக்க விரதம் கேதார கௌரி விரதம். எப்போதுமே நம்ம அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பார்வதி அவர் உடல்ல பாதி பாகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் இந்த கதை தான். சக்தியின் பெருமையை அவர் உணர்த்துறதுக்காகவும் இந்த விரதத்தை அவர் மேற்கொண்டு உலகுக்கு நிரூபித்து காட்டினார். அதுதான் இந்த கதை. இந்த விரதம் இருப்பதனால் கணவன் மனைவி இருவரும் பிரியாமல் இணைந்து வாழ்வார்கள் என்பது இதனுடைய நம்பிக்கை, ஐதீகமும் கூட. முடிந்தவர்கள் இந்த கேதார கௌரி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.